நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு 1.5 மாசமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ப்ராஜெக்டுக்காக. ஆணவத்தின் உச்சகட்டத்தில் சுத்திக்கிட்டு இருக்காரு. அதாவது இப்படிதான் இருக்காரு. என்னடா அப்படின்னா இல்லை மெட்ராஸ் மேட்னி, சரி சரி அப்போ படம் பிளாக் பஸ்டர், அதனால இப்படி இருக்காரு போலன்றதுக்காக. அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது என்னன்னா, இவர் வாழ்கிற இந்த நாட்களில் நம்ம வாழும்போது நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தப்படுது காளி சார் இருக்கிற இந்த டைமில். ப்ளஸ் ஷூட்டிங் டேஸில் காளி சார் இருந்தார்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும்னா, நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் காளி சார் இருந்த படங்களில் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நம்ம தமிழ் சினிமா ஆரம்பித்து ஒரு 5-6 தலைமுறையாக டிஜிட்டலுக்கு முன்னாடி ஃபிலிம் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரு மூத்த நடிகராக அவர் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். எல்லா ஒரு அறிவுரையும் நம்ம கொடுத்துட்டே இருப்பார். அந்த காலத்தில் நாங்கள் என்ன சாப்பிடுவோம், நைட்டில் எப்படி தூங்குவோம், அந்த லெவலில் போயிட்டு இருப்பார். ஸோ இந்த அறிவுரை இப்போ யாருமே இதெல்லாம் ஷேர் பண்ணுறது கிடையாது. இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே அதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அது எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி.